இனிமே நான் தான் உன்னை வச்சு ஓட்டி ஆகணுமா? ஏம்மா நம்ம ஐயா உன்னை கூப்பிட்டாரு. அது ஊர் ஊரா போய் தண்ணி மாத்தி மாத்தி குடிக்கிறதால கரகரா கரகரான்னு கேதான். ஆமா அத்தான், அத்தான், ஆமா அத்தான். யாவாயால நான் மொத்தம் கொடுக்கணுமா? அத்தான், நான் மொத்தம் கொடுக்கலாம் தான் பாக்குறேன். மொத்தம் கொடுக்குற வாயில புட்டாளம்மா வந்துக்கிறான். அத்தான் மொத்தம் தானே. மங்கை மனை கொரோனா 2 வரும் வாயில போட்டா திந்திக்கோ எப்பா உடைய போடிடா
எப்பா ஐயா பஸ்ல சீட்டுனா கூட உட்கார மாட்டாரு. ஏன்டா நின்னுக்குனே வந்து பொம்னாட்டி மேல வந்து உத வாங்குவாங்க. பொம்னாட்டிகள் எப்படி உதவாங்க தெரியுமா? என்னடா ஆளு போர் போட்டுறாரு. எத்தனை பாதிக்குது பாருடா. டேய் 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 எப்பாடே போன மார்ச்சிங்குது. என்ன பண்ண தெரியுமா? பாலகாரோட வாங்கி வந்து கால்ல கட்டப்போது எங்க கர நாய் சும்மா சுருகால விட்டுண்டா. நாய் இது போமா. மார்ச்சிங்குதுடா போனோம். வாடா புட்டா பாப்போம். ஏனா முருகா நானா மார்ச்சிங்ஸ். அது அவ்வளவுதான் போயிடுச்சு. தூக்கி கை கால முடிச்சு உட்கார வைங்க. ஏனா நம்மதுல கை கால் கட்டி உட்கார வச்சது தானே பாருங்க. ஆமாம்பா ஆமாம்பா. என்னன்னா பண்ணுவோம் நானு. வாயில வைக்கவா? ஐயோ நான் வாயில வைக்க தேத்தா இல்லடா. வெத்தலை சொன்னியா? நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். ஐயா கொடையும் பொண்டாட்டி கொடாண்ட தண்ணி பிடிக்க போனா போதுமே. வேணான்னு சொல்லிட்டு ஐயா கொடை வாங்கிட்டு கொடாண்ட போவாரு. போய் தண்ணி பிடிக்க மாட்டாரா? அங்க கொடாண்டுங்கிற பொம்னாட்டிகளை கொட்டாலே ஓதுவாங்க மாட்டான். எப்படி கொட்டால வாங்க ஆலிவன் சேர்த்து கூட பணம் எடுத்து உள்ள பாருமா. என்ன மேலாந்துக்கு போனோம் செத்துட்டான். இவனுக்கு நேரத்துக்கு மேல சாமி ஊர் வளம் வந்து அதுக்கு எது போய் போடுறான். ஒரு காலம் நட்டுக்குது. கடைக்கு போறோம். 2 மாலை இப்படி தொங்க விட்டுக்குது. இது சாமிக்கு போறது இது சாவுக்கு போறது நான் போட்டு வச்சுக்கிறேன். வாங்கின்னு வர எது எது வருமோ அதை எது போட்டுக்கிறோம். என்ன கால் நட்டுக்குது? கால் வடிடா வடிடா. என்ன போடுற தண்ணி அடிச்சுக்கிறேன். தண்ணி அடிக்கிற மாதிரி தெரியுதா? வா மார்கழி மாசம் நாய் மாடிக்கு போயிருந்தேன். ஏண்டா அதான் போனோன்னு தெரியுது. அதான் கூட ஏன்னா போய் பத்துங்கிறேன். தூக்குறப்பா ஏய் நேத்து நம்ம நாடத்து பாண்டிச்சேரி போனோமே. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? காலையில வந்தாண்டா 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்த உடனே வேக வேகமா ஒயிட் ஷாப் தந்தாங்க. அவங்க இருக்கிற பையில இருக்கிற துணி மொத்தம் என் பையில வச்சுட்டு காலி பை எடுத்துட்டு போறான்டா நேரா. ஒயிட் ஷாப் போய் 48 பாட்டில் அடிக்கிட்டான் அவன் பையில. ஆமா பஸ்ல ஏறி வந்துட்டே அந்த மாதிரி செக் போஸ்ட் வந்து மடிக்கிட்டான்டா போலீஸ்காரன். 48 பாட்டில் அடுக்கணா? ஆமா. என்ன பாட்டில்? 48 பாட்டில் வாங்கி அடுக்கணானே. பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கி அடிக்கிட்டாண்டா. கண்ணாடி பாட்டில் வாங்கினா கலகலன்னு சவுண்ட் வருமா? பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கி அடிக்கிட்டாண்டா. அவன் மனா அவன் துட்டி எங்கனா அடிக்க மாட்டான். நமக்கு என்ன வந்துச்சா? ஆமா ஆமா நம்ம வந்து வேன்ல உட்காந்துட்டோம். வந்துக்கிட்டே இருந்தாங்க பாரு. செக் போஸ்ட்ல மடிக்கிட்டாங்கடா. கிளிநூர் செக் போஸ்ட்ல மடிக்கிட்டாங்க. மடங்கின உடனே ஆளு பாரு கும்பிடுறாங்க பாரு ஆளுக்கு. இவரா? கும்பிடுன உடனே அவர் தான் காப்பாத்தினாரு. யார் அவரு? அவர் தான் தாலி அறுத்தவர். டேய் டேய் ராஜா தாலி எடுத்து கொடுத்தவர் சொல்றாடி. தாலி எடுத்து கொடுத்தவர். எவ்வளவு ஃபைன் கட்டினாரு? 5000 ரூபாய் ஃபைன் கட்டினாங்க. இவருக்கா? எவ்வளவு எப்படிடா எவன் வந்தா? எப்பா ஊர்ல நாடகம்னா ஊருக்கு முன்னே கிளம்பி வந்துருவானே. வந்து 6 ஸ்டேஜ் எங்க இருக்குதுன்னு கேட்க மாட்டாண்டி. அம்மா நானும் இந்த சோறு வாங்கி வர மாட்டான் நானு. எப்பா அங்க சாப்பாடு போடுற இடத்துலயே உட்காந்து கிடப்பான். வாய் போட்டு 10 கிடப்பான். ஏன் கேக்குற? ஒரே இட்டு பார்த்தாலும் குறை என்பதே காண முடியாது. சாப்பாடு உண்மையில அருமையான சாப்பாடு ஹோட்டல்ல எல்லாருக்கும் தலை வாழை வச்சுன்னு வந்தாங்களே. இவனுக்கு வச்ச இலை சின்ன இலை ஆயிட்டு. இலையை வச்சுட்டு திரும்பத்துக்குள்ள விரல விட்டு 2ஆ கீழ்ச்சான். ஏன்டா கீழ்ச்சா? இலை சின்னதா இருக்குதுன்னு. எப்பா எல்லாருக்கும் அன்னகுத்துல வச்சுன்னு வந்தாங்களே சாப்பாடு. இவன் பாவி
போமா பத்தல பழகுது பத்தல அப்படியே பேட்ஸ்னோட கவுத்துக்கிட்டியம்மா அந்த சாம்பார் ரசம் பகட்டி பார்த்தா ஆளு தலை தொங்கல் விட்டு போச்சு பிடிக்காத சாப்பாடு கறி கோயம் மீன் கோயம் இல்லையான்னு கேக்குறான் கறி கோயம் பகட்டி பார்த்தா ஆளு நிமிந்து உக்காராட்டியம்மா கறி கோயம் எல்லாரும் ஓஞ்சாங்களே இவன் வேகமா பெசிஞ்சு ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சான் அந்த பீஸ்ல உப்பு இல்ல பழகுது அந்த அண்ணன் உப்பே தர உள்ள போனாரு இவன் கம்மன் தானே இருக்கணும் அந்த நேரம் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு சால்ட் உப்பாங்க பக்கத்துல இந்த கோல மாவட்டப்பாவை எடுத்து கொட்டிக்கணும் கோல மாவட்டே நரம் இருக்குமாடா பாவிய ஒரு ஊரா கொலைகறியா துண்டியாடா கலப்புலையாடா கலப்பு கூட்ட கலப்பாது சூத்து தான் கலப்போம் ஐயோ நானும் 1 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட் வாங்கணும் ஒரு நம்பர் மாறி வச்சேன்னு விழல எல்லா நம்பரும் கரெக்டா வீந்த ஐயாவுக்கு 1 லட்சம் ஆச்சுக்கிறேன் 1 லட்சம் ரூபாவா போய் சேர்த்து போச்சு யாரோட போய் சேர்த்து போச்சு சேர்த்து போச்சு எங்க சேர்த்து போச்சு யாரோட போய் சேர்த்து போச்சு ஏய் ஐயா கூப்பிடுறாரு என்ன வாங்கி வச்சுக்கிறாரு காலத்துல பகோடா ஆன்ஸ் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கிறாரு ஆன்ஸ் ரைட் ஆச்சு எங்கடா வாங்கி வச்சுக்கிறான் ஏய் பத்து சீட் விட நீனே போய் பொம்பளை மேல விட்டு பொம்பளை நானே நான் சொன்னேன் டேய் சரி கொண்டு வச்சிட்டு பொம்பளை வந்து நானே நான் தான் சொன்னேன் ஏன்டா அடிக்கிறேன் ஏய் ஆமா நேத்து பாண்டிச்சேரி நாடகம் ஆட்டி வரும்போது ஆமா என் பையில துப்பையில வச்சிட்டேன் காலி பேக் எடுத்து போய் சாப்பிட போய் கண்ணாடி பாட்டில் வாங்கினா கலகல சத்தம் கேட்கணும் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கி அடிக்கிட்டேன் 48 ஃபுல் பாட்டில் வாங்கி அடிக்கணும் வரும்போது செக் போஸ்ட்ல போலீஸ் என்ன மாட்டி வச்சாங்க என்ன ஓத சரியான அடி அந்த வேலை நீ செஞ்சு நான் தான் ஜெயிச்சேன் தெரியா நீ செத்து கொடுக்குறேன்னு பாருங்க ஐயா உங்க மனைவி தானே ஆமாடா அம்மா ஆளுங்கிறாங்க உடல் இந்த நாய் குட்டி சாப்பிட்டனால யாருமே மனமாற மாதிரி வந்து நிக்கிறோமே நாங்க 2 பேரு நான் என் பணம் தனித்து நீ நாட்காகி விட்டது ஆமா ஆகவே நான் 2 பேர் கலக்கு போறேன் தண்ணி திட்டமா ஊத்தி கலங்க வயிறு எரிச்சல் வரும் ஏய் புது விஷயத்தை கலந்து பேச போறேன் எங்களுக்கு வேலை இல்லையா வேலையில போ ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்துறாங்க குடும்ப ரகசியம் பேச போறாங்களா ஆமா இங்க உனக்கு வேலை இல்லை நீ போ சரி போய் வரேன் போ ஆமா என்ன ஆச்சுன்னு நீ என்ன பண்ண போற வயசுல பெரியவனை பாத்துட்டல சின்னவனை பாக்கலல்ல நான் பாத்துட்டு வரப்போ சரி பாத்து வா நல்லா பாத்துட்டு வா அரைக்கு வரமா பாத்துட்டு லைட் அடிச்சு கூட பாக்குறோம் ஏய் அவனை சுத்தி போறப்ப ஆமா என்ன வந்து நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க மங்காய் வந்து போடு நான் தோல் உரிக்கிறேன் மங்காய் வந்து யூனி எப்படி உரிக்க தெரியுமா ஏய் போடா எனக்கு 1000 ரூபாய் ஒரு 500 ரூபாய் நான் ஊட்டி போடுறேன் 500 போடுமா போதும் என்ன கிட்ட மாட்டியா கேளுங்க சரி, போட்டா என்னங்க என்னங்க இல்ல வீட்டுல என் மனைவி என்ன எப்பயுமே என்னங்க தான் கூப்பிடுவா என் மனைவி குரல் மாதிரி இருக்கு என் மனைவி காட்டிட்டு ஏய் ஏன் மனைவி என்ன கூப்பிட்டா உன்னை கூப்பிட போ சரி விடு. அத்தா ஏன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம பொண்டாட்டி சூப்பர் நீங்க ஏய் நம்ம பண்ணாட்டியா அட போங்க இது நம்ம வீடு இது நம்ம வண்டி இது நம்ம நிலம் அது நம்ம பொண்டாட்டி எல்லாத்தையும் பண்ணி சொல்லலாம் சின்ன மக்கள் ஒரு மீன் சொல்லு போ போட்டா போ மாமா ஏமா சத்தியவதி சொல்லுங்க நான் இருவரும் சந்தோஷமா இருக்கேன்
நாடகத்தை முடிச்சுட்டு அழகு பார்த்து ஆசைப்படுகிறேன். ஆமாங்க. ஆமா, இந்த சந்தோஷமான நேரத்துல என்ன இணைய ஏற்பாடு செய்திருக்கீங்க? நாட்டியம். அப்படியா? தயாராகுது. சிறப்பான நாட்டியம். அப்படியா? வாங்க போறியா? நாட்டியமா? ஆமா. எங்கே கொண்டு வாங்க?